அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ எடிட்டிங் இன் பிளான்ட்ஸ். சரியா? அதாவது ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்குக்கும் ஆர்என்ஏ எடிட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒரு டிஎன்ஏல யூகேரியாட்டிக் டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த யூகேரியாட்டிக் டிஎன்ஏல எக்ஸான்ஸ் மட்டும் எம்ஆர்என்ஏக்கு காப்பி ஆகும். தட் இஸ் வாட் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரியா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். இப்போ எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடுச்சு. எம்ஆர்என்ஏல எக்ஸான்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ புதுசாக ஃபார்ம் ஆன அந்த மெச்சூர்டு எம்ஆர்என்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதில் ஏதாவது எடிட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆர்என்ஏ எடிட்டிங். இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் நார்மலாக இருக்கக்கூடிய நியூக்ளியர் டிஎன்ஏல நியூக்ளியர் டிஎன்ஏலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய மெச்சூர்டு எம்ஆர்என்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ரேர். அப்போ எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட், இந்த ஆர்கனல்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ எக்ஸிக்யூட் ஆகும்போது, அதிலிருந்து எம்ஆர்என்ஏ க்ரியேட் ஆகும்போது, அந்த எம்ஆர்என்ஏ மெச்சூர்ட் ஆகும்போது, அந்த மெச்சூர்டு ஆர்என்ஏல ஏதாவது கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்என்ஏ எடிட்டிங். இது அந்த ஆர்கனலில் மட்டும் இல்லை, நியூக்ளியரில் ரேர்னு நான் சொன்னேன், அங்கே நடந்தாலும் அதுக்கு பேர் ஆர்என்ஏ எடிட்டிங் தான். சரியா? நியூக்ளியஸில் உட்கருவுக்குள்ளே நடந்தாலும் சரி, பசுங்கணிகம்குள்ளே நடந்தாலும் சரி, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடந்தாலும் சரி, அதுக்கு பேர் ஆர்என்ஏ எடிட்டிங் தான். ஆனால் மேக்ஸிமம் குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு அண்டர்கோ ஆகும். சரியா? ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கெமிக்கல் மாடிஃபிகேஷன் சச் அஸ் பேஸ் மாடிஃபிகேஷன். நைட்ரோஜனஸ் பேஸ் சேஞ்ச் ஆகலாம். ரைட்டா? இதில் மெச்சூர்டு எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய பேஸ் சேஞ்ச் ஆகலாம். அதே போல் நியூக்ளியோடைடு இன்சர்ஷன் ஆகலாம். ஒரு நியூக்ளியோடைடு உள்ளே ஆட் ஆகலாம் அல்லது டெலீட் ஆகலாம். சரியா? அல்லது ரீப்ளேஸ் ஆகலாம். சரியா? ரீப்ளேஸ் ஆகலாம். இப்படி ஆகிறதன் மூலமாக ஆல்டர்னேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் நடக்கிறது. ஒரு புரோட்டீனில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகிறது. சரியா? இது எதுக்கு நடக்கணும் அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சரியா? எப்படி ஆல்டர்னேட் ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்னு ஒன்று பார்க்கும்போது அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது அப்படின்றத நம்ம படித்தோம் இல்லையா? அதே போல் இங்கேயும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், இங்கே அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ரோட்டீனில் சேஞ்ச் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உருவாகக்கூடிய ப்ரோட்டீன் நன்மையவும் தரலாம், தீமையவும் தரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போது என்னது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எது ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ மாடிஃபிகேஷன், அதே போல் இன்சர்ஷன், டெலிஷன் அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ். சரியா? அது எதில்? எம்ஆர்என்ஏல. நீங்கள் டிஎன்ஏல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மியூட்டேஷன். ரைட்டா? மெச்சூர்டு எம்ஆர்என்ஏல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்என்ஏ எடிட்டிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் 2 டைப் இருக்குது. உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சப்ஸ்டிடியூஷன் எடிட்டிங் அண்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் எடிட்டிங். பேர் கேட்கும்போதே உங்களுக்கு புரியுது. ஆனால் இதில் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர்என்ஏ இன் பிளான்ட்ஸ். ரைட்டா? ஆல்டரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் நியூக்ளியோடைட்ஸ் பேசஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர்என்ஏ இன் பிளான்ட்ஸ். அதில் நடக்குது பிளான்ட் பொறுத்தவரையில். சரிங்களா? அதே போல் இன்சர்ஷன், இங்கேயும் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் ஆர் டெலிட்டட் ஃப்ரம் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஸ். இது எல்லாம் எதில்? மெச்சூர்டு எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸில். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏல நடந்தால் அதுக்கு பேர் ஜீன் மியூட்டேஷன். சரியா? எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்டில் நடக்குது. ரைட்டா? அதுவும் மெச்சூர்டு எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸில் நடக்குது, ஸ்ட்ராண்டில் நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூக்ளியஸ் குளோரோபிளாஸ்ட்டை அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா யோசித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. ஆனால் நான் பதில் உடனே சொல்லிடுறேன். அது கண்ட்ரோல் பண்ணும். சரியா? டேரெக்டாக பார்த்திங்கன்னா 100% நியூக்ளியஸோட கண்ட்ரோலில் தான் அந்த மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்டும் இருக்குமா அப்படின்னா இல்லை. சரியா? 100% கிடையாது.
அதில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும், சில இது வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அன்கண்ட்ரோல்டாக இந்த சென்ஸ் செமி அட்டானமஸாக அது வேலை செய்யுது. எது? குளோரோபிளாஸ்டும் மைட்டோகாண்ட்ரியாவும். சரிங்களா? இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பார்ஷியலி டிபெண்ட் ஆன் நியூக்ளியஸ் அப்படி சொல்லிடலாம். எது? குளோரோபிளாஸ்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் நியூக்ளியஸை கேட்டு வேலை செய்தா அப்படின்னா கொஞ்சோண்டு கேட்குது. சரியா? இப்போ வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான் ஒரு வீட்டில் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அவன் வளர்ந்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் பெருசாகி வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, சொல்கிறது கேட்பானா? கேட்க மாட்டான். நம்ம கேட்குறோமா என்ன? இல்லை. ஆனால் பாதி கேட்போம். சரியா? ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னாக்கா நமக்கு தெரியாத விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். சரியா? சிலவங்க அதே கேட்குறதில்ல, அது வேறு விஷயம். சரியா? கேட்டு அதுபடி நடக்கிறது. ஓகே, சொந்தமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டில் குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் தனக்குள்ள தனியாக ஒரு டிஎன்ஏவை வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த டிஎன்ஏவை அது எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நியூக்ளியஸை 100% டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் அந்த நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் கிவிங் சம் சிக்னல்ஸ் டு த குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. அப்போ இந்த மூணுமே வந்து இட் இஸ் இன்டர் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிக்னல்ஸுக்கு வந்து இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் வந்து இட் இஸ் எசென்ஷியல் அப்படி சொல்கிறாங்க. சரியா? சிக்னலிங் இன் பிட்வீன் த ஆர்கனல்ஸ் வித் த நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் இன் பிட்வீன் தெம்செல்ஸ். சரியா? ஆர்கனல்ஸ் வந்து அதுக்கு நடுவில் சிக்னலிங் பண்ணிக்கிறதுக்கு, அதே போல் இந்த நியூக்ளியஸ் வந்து என்வரான்மெண்டல் சிக்னல்ஸை வந்து எடுத்துக்கிட்டு, சரியா, என்வரான்மெண்டல் சிக்னலுக்கு தகுந்தாற் போல் இந்த வேலையை வந்து செய்யுது. சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறாரு, சொந்தமாக நிறைய திங்க் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவர் மேனேஜரோட கண்ட்ரோலில் இருப்பார் அல்லது ஓனரோட கண்ட்ரோலில் இருப்பார். சரியா? இன்கேஸ் ஓனருக்கு வந்து வெளி உலகத்தில் அந்த மார்க்கெட் அவங்க என்ன ப்ராடக்டை விற்கிறாங்களோ அதுக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூ, அதில் என்ன காம்படிஷன்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கீனாக அனலைஸ் பண்ணுறது ஓனராக இருப்பாங்க அல்லது மேனேஜராக இருப்பாங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க இண்டிபெண்ட் தான், பட் 100% இண்டிபெண்ட் கிடையாது. தே ஆர் டிபெண்ட் ஆன் த ஹையர் அத்தாரிட்டிஸ். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. இட் இஸ் டிபெண்ட், நாட் 100%, பட் இட் இஸ் டிபெண்ட் ஆன் டு த இது நம்ம நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா என்விரான்மெண்டல் சிக்னலை வாங்கி, சரியா, என்விரான்மெண்டல் சிக்னலை வாங்கி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டும் வேலை செய்யும். சரியா? இப்போ அதே கம்பெனிக்கு நான் வரேன். அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து வெளியில் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராடக்டை நீ போய் ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார்ல. அது அந்த வேலை செய்கிற நபருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரியா? அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் அந்த மேனேஜரினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் வாங்கி வேலை செஞ்சு ஆகணும். அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியஸ் என்விரான்மெண்டல் சிக்னலை வாங்கி அதுக்கு தகுந்தாற் போல் வேலை செஞ்சால் தான் அந்த செல்லு சர்வைவ் ஆக முடியும். அப்போ நியூக்ளியஸினுடைய உண்மையான வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் ஆல் த ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் த செல். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் வந்து ஒரு 3 டைப்ஸாக, அதாவது 3 டிஸ்கவரிஸ் வந்து இதில் உள்ளடங்கி இருக்கிறது. சரியா? இப்போ குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னா பிடிடிஎன்ஏ அப்படிங்கிறது பிளாஸ்டிடல் டிஎன்ஏன்னு அர்த்தம். சரியா? இது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி, சரியா, ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனை கிரியேட் பண்ணுது. ஓகே, இதில் இந்த ஆர்என்ஏ கிரியேட் ஆகிறதுக்கு அப்புறம், மெச்சூர்டு ஆர்என்ஏ கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்போம். அதே போல் இங்கே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை செக்ரேட் பண்ணதுக்கப்புறம், ஆர்என்ஏவை உற்பத்தி செய்ததுக்கப்புறம், ஆர்என்ஏ மெச்சூர்டு ஆனதுக்கு அப்புறம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்குது. இதில் இந்த சிசி அண்ட் யூயூவில், சி ஃபார் சைட்டோசின், யூ ஃபார் கிராசில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ன சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து எடுத்த ஒரு டேபிளர் காலம். இதில் நல்லா கவனிங்க. 1989 சரியா, பிளான்ட்டில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற எம்ஆர்என்ஏ இருக்குல்ல, அந்த எம்ஆர்என்ஏ வந்து
எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சி வந்து யூவாக மாறியது கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? மெச்சூர்டு எம்ஆர்என்ஏல எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது என்று இந்த வருஷத்துக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1989 அப்புறம் 89ல் முதல் முறையாக மைட்டோகாண்ட்ரியாவில், அதுவும் பிளான்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மெச்சூர்டு எம்ஆர்என்ஏவாக டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுக்கப்படும் பொழுது, சரியா, படியெடுக்கப்படும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சைட்டோசின் ஆனது யுராசிலாக மாற்றப்பட்டது. அதே போல் 1990 பிளான்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கும்போது, சரியா, யூ ஆனது சியாக மாறுவதை கண்டார்கள். சரியா? இதில் மெச்சூர்டு எம்ஆர்என்ஏ மைட்டோகாண்ட்ரியாவில். சரியா? அதே போல் 1991 பிளான்ட் குளோரோபிளாஸ்டில் சி ஆனது யூவாக கன்வெர்ட் ஆனதை கண்டுபிடிச்சாங்க. அதே மெச்சூர்டு எம்ஆர்என்ஏல ஃபஸ்ட் ரிப்போர்ட் இன் குளோரோபிளாஸ்ட். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இன் குளோரோபிளாஸ்ட் 1991, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், இந்த மூணுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், சிக்னலிங் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆர்என்ஏ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரொம்ப புது டாபிக் இது. சரியா? ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.